எடுப்பது பிச்சை, வைப்பது புத்தர் சிலையா? தையிட்டிக்கு எதிராக யாழ் பல்கலை மாணவர்கள் போராட்டம். டிட்பா சூறாவளி நிவாரணம், இதுவரை நட்டஈடு கிடைக்காதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் பயங்கரவாதம் வரையறுக்கப்படவில்லை, சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்புக்கும் பிரதமருக்கும் இடையில் விசேட சந்திப்பு. கைதான போலீஸ் கான்ஸ்டபிள் பிணையில் விடுவிப்பு. யாழில் டிசம்பர் மட்டும் 48 வியாபார நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. பயங்கரவாத தடைச்சட்டத்தை விட மோசமான ஒரு சட்டத்தை கொண்டுவரவுள்ள அனூர் அரசு, ராஜ்குமார் ராஜீவ்காந்த் குற்றச்சாட்டு. வேலன் சுவாமிகள் மீதான போலீசாரின் அராஜகம் பேரினவாதத்தை காட்டுகிறது, சட்டத்தரணி மணிவண்ணன். யாழில் வன்முறை குழு அட்டகாசம், பல உடைமைகள் சேதம். யாழ் இளைஞர்களை குறிவைக்கும் ராணுவம், காலாட்படைக்கு ஆள் திரட்ட விண்ணப்பம் கோரல். பிரபல பாடசாலை விருது வழங்கல் சர்ச்சை, களமிறங்கியது மனித உரிமைகள் ஆணைக்குழு. தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டதை எதிர்த்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தையிட்டி எங்கள் சொத்து, எங்கள் காணிகளை அபகரிக்காதே முதலான கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் விகாரை அகற்றுமாறு போராட்டத்தின் போது கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் தையிட்டியில் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக செயற்பட்டமை மற்றும் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தமை போன்ற செயல்களுக்கு மாணவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். பாடசாலை நேரத்தை மாற்றுவது தொடர்பில் ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னர் உரிய பதில் கிடைக்கப்பெறாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பொன்று கல்வி அமைச்சில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. கல்வி சீர்திருத்தங்களுடன் பாடசாலை நேரத்தை மாற்றுவது தொடர்பிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றது. டிசம்பர் 12ஆம் தேதி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவிருந்த போதிலும் அதனை மேற்கொள்ளவில்லை என தொழிற்சங்கங்கள் இங்கு சுட்டிக்காட்டின. இன்றைய தினம் பிரதமர் தமது கருத்துக்களுக்கு ஓரளவு செவி சாய்த்ததாகவும் அது குறித்து பரிசீலிப்பதாகவும் அவர் தெரிவித்ததாகவும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாருடன் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைதான போலீஸ் கான்ஸ்டபிளை பிணையில் செல்ல எம்லேப்பட்டிய நீதிவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாருடன் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் எம்லேப்பட்டிய பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். குற்றவியல் அச்சுறுத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரை 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வழங்கப்படும் 20,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு இதுவரை 2,99,513 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய அனர்த்த நிவாரண சபை மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நிவாரணத்தை பெற சுமார் 4,69,457 வீடுகள் தகுதி பெற்றுள்ளன. இதில் எஞ்சியுள்ள 1,69,944 வீடுகளுக்கான கொடுப்பனவுகள் தற்போது நிலுவையில் உள்ளன. இந்த நிவாரண திட்டத்திற்காக மொத்தமாக 7.47 பில்லியன் ரூபாய் செலவிட என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வீடு அல்லாத ஏனைய துறைகளுக்கான நட்டஈடு வழங்கும் பணிகள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யப்படும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் வீடுகளுக்கான மேலதிக நட்டஈடு கொடுப்பனவுகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண மாவட்ட பாவனையாளர் அலுவலகம் அதிகார சபையினர் மாவட்டம் முழுவதும் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் டிசம்பர் மாதத்தில் 22ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மட்டும் 48,000 வியாபார நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். மேலும் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தமை, கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தமை, விலை காட்சிப்படுத்தாமல் பொருட்களை விற்பனை செய்தமை, பொதிகளில் உள்ள சுட்டு துண்டுகளில் திரிவுகளையும் மாற்றங்களையும் செய்தமை, போலி
தயாரிப்புகள் மற்றும் SLS குறியீடற்ற தரமற்ற பொருட்களை விற்பனை செய்தமை, மின்சாரம் மற்றும் லத்திரனியல் சாதனங்களுக்கு உத்தரவுச் சீட்டு வழங்கப்படாமல் விற்பனை செய்தமை போன்ற பல்வேறு குற்றங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இக்கால பகுதியில் எரிவாயுவுக்கு போலியான தட்டுப்பாட்டை ஏற்படுத்துதல், பதுக்குதல் போன்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதால் அது தொடர்பில் பொதுமக்கள் ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்படின் 021-221-90-01 என்ற மாவட்ட பாவனையாளர் அலுவலகங்கள் அதிகார சபைக்கு முறைப்பாட்டினை வழங்க முடியும் என அறிவித்துள்ளார். மேலும் தவறு இழைக்கும் வியாபாரிகளுக்கு எதிராக தொடர்ந்தும் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அதேவேளை பொதுமக்களும் பாவனைக்காக பொருட்களை கொள்வனவு செய்யும் போது மிகவும் அவதானமாக செயற்படுமாறு அரசாங்க அதிபர் பொதுமக்களை கேட்டுள்ளார். கடந்த 13ஆம் தேதி வெறுகல் பிரதேச செயலகத்திற்கு முன் நிவாரணம் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று மூதூர் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது 2 பிணை வழங்கப்பட்டுள்ளது. அத்துமீறி உள்நுழைந்தமை, கடமையை செய்யவிடாது தடுத்தமை போன்ற குற்றச்சாட்டின் கீழ் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு சார்பாக ஆஜரான சட்டத்திரணி நகர்த்தல் பத்திரத்தை முன்வைத்து நீதவான் முன்னிலையில் தனது வாத பிரதிவாதத்தை முன்வைத்தார். இதன்போது 2 பிணை வழங்கப்பட்டுள்ளது எனவும் மேலும் தெரிவித்தார். கடந்த வாரத்திலே வெறுகல் பிரதேசத்திலே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமான விளக்கம் என்று இதனம் தருகின்றோம். நிவாரணம் தருவதாக வர சொல்லிவிட்டு அங்க இருக்கின்ற மக்களை இந்த அரசு அரஸ்ட் பண்ணி இருக்கின்றது. அதிலையும் பாருங்க, இந்த வயசான அம்மாவெல்லாம் மிகவும் சரியாக கஷ்டப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அங்கு அரஸ்ட் பண்ணப்பட்ட உடனே எங்களுடைய மக்களுக்கு என்ன நடக்குது என்று தெரியாமல் நாங்கள் யோசிச்சு கொண்டிருந்த வேளையில் அங்கே இருக்கின்ற எங்களுடைய சுந்தலிங்கன், முன்னாள் உபதேசாளர் சுந்தலிங்கன் எங்களோட தொடர்பு இருந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய சுமந்திரன் ஐயாவிடம் ஆலோசனை பெற்று அண்ணன் ஜெயக்குமாருடைய முழுக்க அண்ணன் ஜெயக்குமாருடைய உதவியோட இன்றைய தினம் வெறுகளில் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்ற 6 பேரையும் நாங்கள் பிணையிலே விடுதலை செய்வதற்குரிய வழியை சேர்க்கின்றோம். 2 பேர் விட்டுருக்காங்க, 2 பேர் இப்போ விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிச்ச 4 பேரையும் விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பதிவாகியிருக்கின்ற 17 பேரையும் விடுதலை செய்வதற்குரிய வழியை அண்ணன் ஜெயக்குமாருடைய உதவியோடு நாங்கள் இன்றைய தினம் செய்திருக்கின்றோம். எங்களுடைய மக்களுக்காக நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் இருப்போம். நீங்க ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை, யோசிக்க தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அறிங்க. எங்களுடைய சட்டத்தரணிகள் இங்கே இருக்கின்றார்கள். அப்ப எங்களுடைய ஆக்களும் இங்கே இருக்கின்றார்கள். எங்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய இயக்குமானம் இருக்கின்றார். எனவே இந்த அரசு திட்டமிட்டு நிவாரணத்துக்கு வருகை தந்த மக்களை அரஸ்ட் பண்ணியிருக்கிறது. எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? நிவாரணம் தருவதாக அங்க இருக்கின்ற டிஎஸ் அழைக்கப்பட்டு வந்த மக்கள் இந்த வயசா கூடி பார்க்காமல் இந்த அரசு அந்த மக்களை 400 பேர் கிட்டத்தட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 400 பேர்லையும் 23 பேர் சொச்சத்துக்கு தான் அந்த பேர் லிஸ்டுகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இது எவ்வாறான செயற்பாடு பாருங்கள். திட்டமிட்டு அங்கு இருக்கின்ற மக்களே 17 பேர் 23 பேரை அரஸ்ட் பண்ணுவதற்காக டிஎஸ் எடுத்த முயற்சியாகத்தான் நாங்கள் இதை கருதுகின்றோம். எனவே இவ்வாறான செயற்பாடுகளை நிவாரணத்துக்காக வருகின்ற மக்களை தயவு செய்து இந்த அரசு கண்டிக்கக்கூடாது என்பதனை இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. யாழ் இளைஞர் யுவதிகளை இலங்கை ராணுவத்தில் இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவ காலாட்படையின் 51வது படைப்பிரிவே குறித்த ஆட்சேர்வுக்கான அழைப்பை விடுத்துள்ளது. 19 வயதிலிருந்து 24 வயதிற்குட்பட்ட யாழ் மாவட்ட இளைஞர் யுவதிகள் இதில் உள்வாங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஆரம்ப ஊதியமாக அனைத்து படி மற்றும் கொடுப்பனவுகள் உள்ளடங்கிய வகையில் 80,000 ரூபாய் வழங்கப்படுவதுடன் விடுமுறைகள் மற்றும் மருத்துவ சிறப்பு உரிமைகள் அனைத்தும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் நிறைவுக்கு வந்து 16 வருடங்கள் கழிந்துள்ள நிலையில் நாட்டில் அரசு ஊழியர்கள் அதிகளவில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் நிலையில் அதை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இன்றைய அனூர் அரசு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி இருக்கும் ஒரு சூழலில் தையிட்டி போன்ற நில ஆக்கிரமிப்புகள் தொடரும் காலகட்டத்தில் ராணுவத்திற்கு ஆள் திரட்டும் நடவடிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளதானது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பிரபல பாடசாலை ஒன்றின் விருது வழங்கும் நிகழ்வொன்றின் போது இடம்பெற்ற சம்பவம் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்திரணி நிமல் புஞ்சிகிவா கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழு தற்பொழுது தலையிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சில நிறுவனங்கள் தங்களிடம் உள்ள அதிகாரத்தை எதேச்சதிகாரமான முறையில் பயன்படுத்த முடியாது. பாடசாலைகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் முறையான நடைமுறைகளின்படியே செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் தொடர்பில் செயற்படும் போது உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச உடன்படிக்கைகளை அரசாங்க நிறுவனங்கள் பின்பற்ற கடமைப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் சிறுவர் துஷ்பிரயங்கள் அதிகரித்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. சிறுவர் துஷ்பிரகம் என்பது உடல் அல்லது உள ரீதியான பாதிப்பு மட்டுமில்லாது அவர்களின் கருத்துக்களுக்கு செவி சாய்க்காமை மற்றும் பங்களிப்பிற்கான வாய்ப்புகளை மறுப்பதும் இதில் உள்ளடங்கும். கடந்த காலங்களில் மாணவர் தலைவர்கள் நியமனம் மற்றும் பதக்கங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்து ஆணைக்குழு விசாரணை நடத்தி பரிந்துரைகளை வழங்கியுள்ளது.
தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் முறையான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா அல்லது அதன் மூலம் ஏதேனும் ஒரு மாணவர் அநீதிக்குள்ளாகியுள்ளாரா என்பது குறித்து ஆணைக்குழு ஆராயும். இந்த விடயம் மாணவர்களையும் பாடசாலையையும் ஒட்டுமொத்த அமைப்பையும் எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு அதன் முடிவுகளின் அடிப்படையில் தகுந்த தீர்மானங்கள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் பயங்கரவாதம் என்றால் என்ன என்பது சரியாக வரையறுக்கப்படவில்லை என்றும் அவ்வாறு வரையறுக்கப்படாதவரை இந்த சட்டத்தை பயன்படுத்தி மக்களின் அடிப்படை உரிமைகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். பத்திரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கூறியதாவது, புதிய பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டமைக்காக நீதி அமைச்சருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதனை மக்கள் கருத்துக்காக விடுவதாக அவர் கூறியுள்ளார். இந்த சட்டத்தில் நாம் காணும் பிரதான குறைபாடு என்னவென்றால் இதில் பயங்கரவாதம் என்பது வரையறுக்கப்படவில்லை. பயங்கரவாதம் என்றால் என்ன என்று குறிப்பிடப்படாவிட்டால் பயங்கரவாதி யார் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகள் எவை என்பதில் பாரிய தெளிவற்ற நிலை ஏற்படும். LTTE பயங்கரவாதிகள் தமிழ் தாயகத்திற்காகவும் ஈஸ்டர் தாக்குதல் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய தேசத்திற்காகவும் தாக்குதல் நடத்தினர். இவ்வாறான அரசியல் நோக்கத்திற்காக போருடன் தொடர்பற்ற அப்பாவி பொதுமக்களை கொலை செய்வதுதான் பயங்கரவாதம் என அழைக்கப்பட வேண்டும். இது சரியாக வரையறுக்கப்படாதவரை அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் அல்லது அழுத்தங்களை மக்களுக்கு அச்சுறுத்தல் என வகைப்படுத்தி மக்களின் அடிப்படை சுதந்திரத்தை மிக எளிதாக பறிக்க முடியும். அதேபோல் கொலை, சித்திரவதை, பணைய கைதிகளாக வைத்திருத்தல் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருத்தல் போன்றவை ஏற்கனவே எமது தண்டனை சட்டக்கோவையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அங்கே உள்ளடக்கப்படாத விடயங்களையே நாம் இந்த சட்டத்தில் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. இந்த சட்டத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அழுத்தம் கொடுப்பது குற்றம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு முக்கிய குறைபாடு என்னவென்றால் இதில் அடிப்படைவாதம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அடிப்படைவாதமே தீவிரவாதத்திற்கும், தீவிரவாதம் வன்முறைக்கும், வன்முறை பயங்கரவாதத்திற்கும் இட்டுச் செல்கிறது. எனவே அடிப்படைவாத நிலையிலேயே அவர்களை கண்டறிந்து கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இதில் இல்லை. இருப்பினும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினராக இருப்பது, அவர்களின் சீருடை அல்லது கொடிகளை காட்சிப்படுத்துவது குற்றம் என கருதப்படுவது வரவேற்கத்தக்கது. எனவே நாம் முன்வைத்துள்ள இந்த முக்கியமான விடயங்களை அரசாங்கம் அவதானத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம் என அவர் தெரிவித்தார். இலங்கையில் நீண்டகாலமாக சர்ச்சைக்குரியதாக இருந்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது அதைவிடவும் மோசமான ஒரு சட்டத்தை கொண்டுவர முயற்சிக்கின்றது என சமூக ஆர்வலர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் போராட்ட முன்னணியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், NPP அரசினுடைய ஒரு வாக்குறுதியாக இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், அதற்கு சமனான எந்த ஒரு சட்டத்தையும் இனி கொண்டு வர மாட்டோம் என்ற அந்த வாக்குறுதி முற்றுமுழுமையாக பொய்யாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று PSTA என்று நாட்டை தீவிரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து ஏற்கனவே இந்த PTA இருந்து எந்த விதமான பாரிய மாற்றங்களும் இல்லாமல் மேலும் அதிகாரிகளுக்கும் நிர்வாகத்திற்கும் சட்டத்திற்கு மேலான அதிகாரங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடை சட்டத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட வடகிழக்கில் வாழக்கூடிய தமிழர் தரப்பு இன்று வரை அதற்கான நியாயங்களை கேட்டு போராடி கொண்டிருக்கின்றது. இன்று வரை பலர் அதில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிற்பாடு முஸ்லிம் மக்கள் பயங்கரவாத தடை சட்டத்தால் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்தார்கள். ஏன் இந்த வருடம் கூட ருஸ்தி மற்றும் சொகைல் போன்றவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் சர்வசாதாரணமாக கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுதலை ஆகியிருந்தார்கள். எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமையை முற்றாக மீறுகின்றது. இந்த சட்டம் இருக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போராட்டத்தில் எங்களோடு இணைந்திருந்த NPP இன்று அதைவிட மோசமான ஒரு சட்டத்தை இங்கு கொண்டு வந்திருக்கின்றது. போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் அதிகாரத்தை அதிக அளவிலே வழங்கக்கூடிய இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டத்தை நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கின்றோம். அதற்கான காரணம், நீதிமன்றமும் நீதித்துறையும் தான் ஒரு குற்றவாளியை தீர்மானிக்க முடியுமே ஒழிய வெறுமனே ஒரு கையெழுத்தினூடாக போலீசாரோ பாதுகாப்பு தரப்போ அதை செய்ய முடியாது. நினைத்த மாத்திரத்தில் யாரினுடைய வீட்டிற்குள்ளும் சென்று அவர்கள் சோதனையிடலாம், யாரையும் தடுத்து நிறுத்தலாம், யாரையும் கைது செய்யலாம், யாரையும் தடுத்து வைக்கலாம் என்கின்ற இந்த போக்கு மிகவும் அராஜகமானது. எனவே முக்கியமாக கூறப்போனால் தீவிரவாதம் என்றால் என்ன என்பதற்கான சரியான வரையறையை எந்த ஒரு இடத்திலுமே இந்த சட்டம் வழங்கவில்லை. மாறாக தேசிய பாதுகாப்பு என்கின்ற விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள்.
தேசிய பாதுகாப்பு என்றால் என்ன, தேசிய பாதுகாப்பிற்கு யார் அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். எனவே சர்வசாதாரணமாக இடம்பெறக்கூடிய தொழிற்சங்க போராட்டங்கள், மாணவர்களுடைய போராட்டங்கள், சர்வசாதாரணமாக இடம்பெறுகின்ற உரிமைசார் போராட்டங்கள், தமிழ் மக்களினுடைய குரல்கள், அவர்களுடைய அரசியல் கோஷங்கள், ஏற்கனவே இடம்பெற்ற போராட்டங்கள் தொடர்பான வரலாற்று பார்வைகள் எல்லாம் தீவிரவாதமாக சித்தரிக்கப்படும். எனவே இந்த மோசமான ஜனநாயகபூர்வமற்ற மனித உரிமையை மீறுகின்ற அதே சட்டத்தை மீண்டும் உருவாக்கி இன்னும் அதிகாரத்தை போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் வழங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையில் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பாரிய அடக்குமுறைக்கு எதிராக ஆயுத போராட்டம் வெடித்தது. இந்த ஆயுத போராட்டத்தில் பல தரப்புகள் ஈடுபட்டன, விடுதலை புலிகளும் ஈடுபட்டனர். அதன் பின்னர் விடுதலை புலிகளை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தி அவர்களோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் எத்தனையோ பேரை கைது செய்து அவர்களிடம் அடித்து துன்புறுத்தி வாக்குமூலத்தை வாங்கி அவர்களை குற்றவாளிகள் என்று நிரூபித்து சிறையிலே நீதிமன்ற தீர்ப்புகளே இல்லாமல் வைத்திருந்தார்கள். இப்படியான மோசமான அடக்குமுறை செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்தியது பயங்கரவாத தடை சட்டத்தை. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது அடக்குமுறைக்காகவும் அரசியலில் எழுகின்ற உரிமை குரலை அடக்குவதற்காகவும் தான் பயன்பட்டிருக்கின்றது. அதேபோல் பலஸ்தீனம் தொடர்பாக பேசிய முஸ்லிம்களை இன்று அடக்குமுறை செய்கின்றார்கள். பலஸ்தீனத்துக்கு சார்பாக ஸ்டிக்கரை ஒட்டிய ருஷ்டி கைது செய்யப்பட்டு 90 நாள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பலஸ்தீனுடைய ஷெப்பர்ட் ஹவுஸ் இருக்கக்கூடிய இடத்தில் நடந்து சென்றார் என்பதற்காக சொகைல் என்கின்ற நபர் 9 மாதம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். எனவே இப்படி மோசமான விடயங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த சட்டம் தொடர்பாக என்பிபியினர் இதற்கு முன்னர் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்கள்? வைத்தியர் ஷாவி கைது செய்யப்பட்டிருந்தார், ரம்சி ராசி கைது செய்யப்பட்டிருந்தார். முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த சட்டம் மிக மோசமாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டது. அரகல காலத்திலே இருந்த மாணவ செயற்பாட்டாளர் தோழர் வசந்த முதலிகே கைது செய்யப்பட்டார், ஸ்ரீதம் கிவி கைது செய்யப்பட்டார், ஹசான் ஜீவந்த கைது செய்யப்பட்டார். இப்படி சர்வசாதாரணமாக அரசை எதிர்த்து மக்களுக்காக துணை நின்று போராடியவர்களை அனைவரையும் அடக்குமுறை செய்வதற்காக இந்த சட்டம் பயன்பட்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த நேரத்தில் எல்லாம் இந்த சட்டம் வேண்டாம் என்று எதிர்த்தவர்கள், எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியவர்கள், எங்களோடு சேர்ந்து போராடியவர்கள், இந்த சட்டத்தை எதிர்த்து மனித உரிமை அகத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் சென்றவர்கள் என்று அதைவிட மோசமான ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார். அத்தோடு இன்னொரு முக்கியமான விடை, வடகிழக்கிலே அந்த மக்களிடம் சென்று வாக்குகளை கேட்கும் பொழுது அச்சடிக்கப்பட்ட தங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று பொய் கூறி இருக்கின்றார்கள். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று பொய் கூறி இருக்கின்றார்கள். ஊழலுக்கு எதிராக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு இப்படியான பொய்களை சொல்லி மக்களிடம் வாக்குகளை வாங்கி இருக்கின்றது. இது பெரிய ஊழல் என்பதை நான் இங்கு பதிவு செய்து கொள்கிறேன். தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய என்பிபி உறுப்பினர்கள் நீங்கள் அடிமையாக இருக்கின்றீர்கள் என்பது நன்றாக தெரியும். இந்த விடயத்தில் நீங்கள் வெற்றி தலைகுனிய வேண்டும். இப்படி மோசமான அடக்குமுறை சட்டத்தை இந்த அரசு மீண்டும் இன்னும் வலிமையாக கொண்டு வந்திருப்பதற்கு நாங்கள் மிக கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிப்பதோடு இந்த சட்டத்தை அகற்றும் வரை நாங்கள் இந்த சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற விடயத்தையும் நான் இங்கு கூறிக்கொள்கிறேன். நன்றி. திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கும் போது அங்கு பௌத்த பிக்குகள் நின்றதால் போலீசார் எவ்வித வன்முறையிலும் ஈடுபடவில்லை. ஆனால் தையிட்டியில் வேலன் சுவாமிகள் நின்றதாலேயோ என்னவோ போலீசாரின் அராஜகம் தலை தோங்கியுள்ளது. வேலன் சுவாமிகள் மீதான போலீசாரின் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று முன்னாள் மாநகர சபை மேயரும் சட்டத்தரணியுமான மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்தரணி வி மணிவண்ணனின் ஊடக சந்திப்பு இன்று காலை திருநெல்வேலியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பௌத்த பிக்கு ஒருவர் இவ்வாறு காட்டுமிராண்டித்தனமாக இழுத்துச் செல்லப்படுவாரா? இதனால் தற்போது வேலன் சுவாமிகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் தற்போது தமிழ் குடிமகன் அனைத்தும் ஒன்றிணைய தயார் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். ஆனால் குறித்த விடயம் தொடர்பாக எமக்கு எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை. அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பாக ஒரு தடவைக்கு 100 தடவை சிந்திப்பீர் எனவும் தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் மணிவண்ணன் குறிப்பிட்டார்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் வன்முறை குழு ஒன்று இரவில் வீட்டுக்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது: கை குழந்தைகளுடன் வீட்டில் தங்கியிருந்த குடும்பத்தினர் மீது கொலைவரை தாக்குதல் மேற்கொள்ளும் முயற்சியில் வாள்கள், கத்தி, கற்களுடன் வந்த குழுவினர் வீட்டில் உள்ள உளவு இயந்திரம், வாகனம், வீட்டின் பொருட்கள் மற்றும் கதவுகளை சேதப்படுத்தியுள்ளனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கட்டைக்காடு கிழக்கு பகுதியில் மதுபோதையில் நீண்ட நாட்களாக குடும்பங்களை அச்சுறுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் ஆரம்பித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய பலருக்கு எதிராக மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் அதிகளவான முறைப்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனாலும் போலீசார் அவர்களை கைது செய்ய தயங்குவதாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் தெரிவித்துள்ளார். இலங்கையை பிறப்பிடமாக கொண்ட பாரா ரூமி சுவிட்சர்லாந்து தேசிய பேரவையின் 2வது துணைத் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 1991 ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியன்று கொழும்பில் பிறந்த இவர் தனது 6வது வயதில் பெற்றோருடன் சுவிட்சர்லாந்தில் குடிபெயர்ந்து தாதியர் சேவையில் பட்டமும் பெற்றுள்ளார். 2021ஆம் ஆண்டு மாநில கண்டோனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். 2023ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். இதன் மூலம் சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவான முதல் இலங்கை வம்சாவளி நபர் என்ற பெருமையை பெற்றார். தனது புதிய பதவி குறித்து பாரா ரூமி: எனது புதிய பதவியில் தேசிய கவுன்சிலின் துணைத் தலைவராக நான் ஒவ்வொரு நாளும் புதிய அறிவுகளை பெறுகின்றேன். ஜனாதிபதி இல்லாத நிலையில் 2 முறை கவுன்சிலை வழிநடத்த எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஒரு கடினமான மற்றும் பொறுப்பான பணி. இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என குறிப்பிட்டுள்ளார்.